கொண்டு போகல. சரியாக எடுத்து கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க ஒரு பெரிய ஃபோர்ஸாக தேமுதிக வந்து இருந்திருக்கும். அந்த வாய்ப்பை வந்து அவங்க வந்து இழந்துட்டாங்க. இப்போ பொதுவாகவே என்னென்னா, எப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் வந்து ஆட்சி திரு பாவலன், ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கோவை தெற்கு தொகுதியில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது உறுதியாக இருக்கிறது. அந்த செய்தியை முக்கிய செய்தியா நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து திரு பாவலன் சொல்லுங்க. அது எப்போதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக யார் ஆட்சி இருந்தாலுமே பொதுவாக வந்து இங்கே வந்து இந்த திராவிட இயக்க அரசியலுக்கு எதிரான ஒரு மைண்ட் செட்டை வந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து நிறைய அது தொடர்பாக அவதூறுகளை பரப்பிட்டு கழகத்தின் சார்பில், எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களின் சார்பில் ஆதவர்ஜுனாகிய நான் தமிழக மக்களாக இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த புரட்சி 50 வருடங்கள் கழித்து தமிழ்நாட்டில் ஒரு புதிய புரட்சி உருவாகிய நாள் என்று, மன்னராட்சியின் ஒழிக்கப்பட்ட நாள், பிறப்பால் அதிகாரத்துக்கு வரக்கூடிய குடும்ப ஆதிக்கத்திற்கு மக்களும் பெண்களும் இளைஞர்களும் முடிவு எழுதிய நாள், குறிப்பாக எங்களுடைய தலைவருடைய திருவாரூர் பிரச்சாரத்துக்கு அப்புறம் திமுகவுடைய குடும்பமும் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் கரூரில் எங்களுடைய குடும்பத்தில் 41 உயிர்களை இழப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த நொடியிலிருந்து தமிழக பெண்களும் இளைஞர்களும் இந்த திமுகவுடைய கொடுமையான ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு நாட்களை எண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுடைய தலைவர் அவர்களுடைய பிரச்சாரத்தை முடக்கினாங்க. தொலைக்காட்சியில அவதூறுகளையும், செய்தி நிறுவனங்கள்ல தமிழக வெற்றி கழகம் 10 எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாதுங்கிற கூடிய அவதூறுகளையும், தலைவர் அவர்கள் மேல கடுமையான அவசரங்களையும் எங்கேயுமே பிரச்சாரம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அரசு, மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரு, நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசினதே இல்லைன்னு. ஒரு அரசை எதிர்த்து நின்னுச்சு தமிழக வெற்றி கழகம் எதிரா நாடகமாடிய ஒரு அரசு. இந்த குடும்பம் என்ன மாதிரி நாடகம் ஆடினாங்க, ஊழல் மட்டுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கரூரிலிருந்து எங்க தலைவர் விஜய் அவர்களை எந்த அளவிற்கு விமர்சனங்களும் எந்த அளவிற்கு அவமானங்களும் ஏற்படுத்தினார்கள் தெரியும். தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க போறாங்கன்னு நாங்க 6 மாசமா சொல்லிட்டு இருந்தோம். எங்களுடைய வாக்கு சதவீதம் 40% தொடுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இது களத்துடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா 75 வருட கட்சிகள், 50 வருட கட்சிகள் எள்ளி நகையாடினார்கள். நாங்கள் அமைதியான வழியில், எங்கள் தலைவருடைய வழியில் எங்களுடைய பிரச்சாரத்தையும் எங்களுடைய திட்டங்களையும், குறிப்பாக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் திமுகவுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி ஒரு புதிய ஆட்சி பெண்களுக்கானது, இளைஞர்களுக்கானது, மக்களுக்கானதாக இருக்கும். தலைவருடைய பிரச்சாரம் தமிழக அரசியலையே புரட்டி போட்டிருக்கு. இந்த வரலாறு, இன்றைய வரலாறு இந்தியாவே எதிர்பார்க்காத ஒரு வரலாறு. இதை இந்த இழந்த எங்களுடைய 41 குடும்பத்துடைய உறவுகளுக்கு
நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கான வெற்றி எங்கள் மீதும் எங்க வேட்பாளர்கள் மீதும் பெண்கள் தன்னுடைய எங்க தலைவரை ஒரு பையனா, ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நம்பிக்கையான தலைவரையும் வேட்பாளர்கள் எல்லாரையும் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு உறவுகளா பார்த்ததுனாலதான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மாபெரும் வெற்றியை பார்த்திருக்கு. திமுக கழகத்துடைய பண அரசியல் இந்த தேர்தலில் ஒரே ஒரு வெற்றி என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி. தமிழக வெற்றி கழகம் ₹1 கூட ஓட் ஃபார் கேஷ், ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இத்தனை வெற்றிகளை சாத்தியப்படுத்தணும்னா, தமிழ்நாடுனா பண அரசியல்ங்கிற கலாச்சாரத்தை தமிழக மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. சாதி அரசியலை தூக்கி எறிஞ்சிருக்காங்க, மத அரசியலை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இதையெல்லாம் சாத்தியப்படுத்திய எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மக்களுடைய உணர்விலையும் நம்பிக்கையிலையும் ஒரு பெரிய உணர்வு ரீதியா ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறாருங்கிறத இன்னைக்கு தமிழகம் உணர்ந்திருக்கும். எல்லா செய்தி நிறுவனங்களும் உணர்ந்திருக்கும், பத்திரிகையாளர்களும் உணர்ந்திருப்பாங்க. திமுகவுடைய பண அரசியல், குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், மன்னராட்சி தூக்கி எறியப்பட்ட நாள். விவரத்தை பார்க்கிறோம். தாவக வேட்பாளர் VS பாபு 82,180 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்த இடத்தில் மு.க. ஸ்டாலின் 72,988 வாக்குகளை தான் பெற்றிருக்கிறார். வாக்கு வித்தியாசம் 9,192. கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மு.க. ஸ்டாலின் தோல்வியை தழுவி இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அதிமுக வேட்பாளர் சந்தான கிருஷ்ணன் 18,182 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் 4,974 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியை தழுவியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். தொடர்ந்து விருந்தினர்களோடு பேசலாம். திரு குமரகுரு, இங்க கொளத்தூர் தொகுதியில மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்திருக்காரு அப்படின்றது திமுக இடம் அவர்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. அதை நம்ம கேட்கிறோம். பாஜகவை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தொகுதியிலையும் முன்னிலை பெறாத ஒரு சூழல் இருந்தது. இப்ப 2 தொகுதிகள்ல என்ற நிலையில அது மாறி மாறி வந்துட்டு இருக்க ஒரு நிலை இருக்கு. இப்ப அந்த பின்னடைவை சந்திக்கிறவங்க யார் யாரு அப்படின்னு பார்த்தா, நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், இந்த மாதிரி பாஜகவினுடைய முகங்களாக, தேசிய அளவிலான முகங்களாக பார்க்கப்பட்டவர்கள். அந்த பின்னடைவுக்கு என்ன காரணம்? இல்ல, அது எல்லாமே நீங்க அதிமுகன்னு பாத்தீங்க, அதிமுக கூட்டணின்னு பாத்தீங்கன்னாலே எதிர்பார்க்காத பெரிய பெரிய ஸ்டால்வார்ட்ஸ் எல்லாமே தோத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த தடவை. அதான் இப்போ நம்ம இதுல வந்து கரெக்டா இவரை செலக்ட் பண்ணி போடுறதுனா இல்லை, மொத்தமாவே அவங்க விசிலுக்கு போடணும்னு முடிவு பண்ணி போட்டாங்கன்னு. இப்போ நல்ல உதாரணம் சொன்னீங்க, VS பாபுவும் ஸ்டாலின் வரணும். அங்க அந்த கொளத்தூர்ல நீங்க எங்க போய் கேட்டாலும் ஸ்டாலின் ஜெயிச்சிருவாரு 90% சொல்லுவாங்க. ஏடிஎம்கே வெறியர்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெட்டலை இந்த ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயுமே VS பாபு ஜெயிப்பாருன்னு யாரும் சொல்லி கூட இல்லை. நான் சொல்றது தாவேக்காவோட பயங்கரமான ஆதரவாளர்கள் கூட சொல்லலை அங்கெல்லாம் ஜெயிக்காது அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயே ஜெயிக்கிறாங்கன்னா இது வந்து வேற மாதிரி ட்ரெண்ட். எதுவுமே எதிர்பார்க்காம அந்த வாக்குச்சாவடி போய் அப்படியே விசில்ல போடுறது. அவங்க நிறைய பேருக்கு VS பாபு தான் நிக்கிறாருன்னு கூட தெரியாது. அந்த இடத்துல போட்ட 82,180 வாக்காளர்கள்ல எத்தனை பேருக்கு VS பாபு யாருன்னு கூட தெரியாது, பேர் தெரியாது, எங்கிருந்து வந்தாருன்னு தெரியாது. ஸோ இது வேற ட்ரெண்ட்ல இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதுல நான் வந்து போட்டது தப்புன்னு சொல்லக்கூடாது, அது மாதிரி நான் சொல்ல மாட்டேன். அது ஜெயிச்சது தான். இன்னொரு வந்து நம்ம சகோதரர் சொல்லும் போது அவரும் நம்ம பிசிகா சகோதரன் சொன்னாரு, எப்ப எதை எடுத்தாலும் கொண்டு வந்து கடைசியில கொண்டு வந்து அந்த புள்ளி எங்க போய்ப்பாங்கன்னா பாஜக எதிர்ப்பு. தயவு செய்து பாஜக உள்ள விட்டுறாதீங்க, தயவு செய்து பாஜக சொல்றது கேட்க பதட்டப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது, எதுவும் நல்லதான் நடக்கும். இப்ப விஜய் தனியா ஜெயிக்கிறாரு, அவர் வந்துட்டார், பட்டு அவர்கிட்ட போயிட்டு என்ன அர்த்தம், என்ன கொம்பு சீ விடுறாங்கன்னா, தயவு செய்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பகச்சிக்குங்க, அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்காதீங்க, ஃபண்டு வரலாம் விட்டுருங்க, இருக்கவே இருக்கு மாநில சுயாட்சி, ஃபண்டு வராது, நீங்க ஏதாவது சொல்லிடுங்க வராதுன்னு பகச்சிக்குங்க, கேட்டா மோடி எதிர்ப்பா இருக்காரு, இப்படி பண்ணாதீங்க. அப்படி இருக்க மாட்டாரு விஜய் வந்து உண்மையிலே இல்ல, விஜய் வந்து உண்மையிலே நான் நினைக்கிறது எப்படின்னா, 4.5 லட்சம் கோடி கடனும் வாங்கிட்டு 4.5 லட்சம் கோடி கடனும் வாங்கிட்டு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் உயர்த்துற அளவுக்கு மோசமான அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த உலகத்துல யாரும் பண்ண மாட்டாங்க. விஜய் கண்டிப்பா பண்ண மாட்டாருன்றது எனக்கு தெரியும். அதனால அவரு கொள்கை ரீதியா என்னன்னா எதிர்த்துட்டோம், பாஜக எதிர்க்குங்க, அதிமுக எதிர்ங்க, ஆனா
அரசாங்க ரீதியா எந்த திட்டம் உங்களுக்கு தேவை எது தேவையில்லைங்கிறத ஒழுங்கா அதை அனுசரிச்சு நீங்க மத்திய அரசு இருந்தீங்கன்னா மத்திய அரசும் உதவி செய்யும், மாநில அரசுக்கு நல்லது வரும். இந்த மாதிரி ஆனா மத்திய அரசோட கூட்டணியில இருந்த, அதாவது பாஜகவோட கூட்டணியில இருந்த சமயத்திலும் தமிழ்நாட்டிற்கு வெள்ளத்திற்கு தேவையான நிதியை வழங்கலன்னு திரு எடப்பாடி பழனிசாமியே சொல்லியிருக்காரு. அப்படியான சிக்கலை சந்திக்கிறோம்னு அவரே சொல்றாரு. அப்படி இல்ல, அதுக்கு நாங்க தகுந்த விளக்கம் என்ன சொன்னோம். முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். தமிழ்நாடு மக்களின் முடிவை தலைவணங்கி ஏற்றுக்கொள்வதாக பாஜக முன்னாள் தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அரசியலில் மாற்றத்தை மக்கள் விரும்பியது